13 கிறிஸ்தவர்கள் ஏன் சிறையில் இருக்கிறார்கள்? ராஜஸ்தான் மாநிலத்தின் உதயபூரில் கடந்த ஜூன் 5 அன்று பழங்குடியின கிறிஸ்தவர்கள் வழக்கம் போல் ஒன்று கூடி அமைதியான முறையில் நடத்திய 3 நாள் வழிபாட்டு கூட்டம் தடுக்கப்பட்டது. சில மதசார்பு அமைப்புகளின் எதிர்ப்பை தொடர்ந்து காவல்துறையினர் 2 போதகர்கள் உட்பட 13 கிறிஸ்தவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதிதாக கொண்டுவரப்பட்ட கடுமையான மதமாற்ற தடை சட்டத்தை பயன்படுத்தி அவர்கள் மீது பொய் வழக்குகள் சுமத்தப்பட்டு 2 மாதங்களுக்கும் மேலாக சிறையில் வைக்கப்பட்டுள்ளனர். மறுபுறம் மேற்கு வங்கத்தின் பராக்பூர் பகுதியில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இறந்து போன நபருக்காக அமைதியாக நடைபெற்ற ஒரு சிறிய கிறிஸ்தவ சமூகத்தின் பிரார்த்தனை கூட்டம் இடையூறு செய்யப்பட்டது. ஹல்லேலூயா என்று சொல்வதும் இயேசுவை நேசிப்பதும் குற்றம் என்று கூறி 7 ரிக்ஷா ஓட்டுநர்களும் சுகாதார பணியாளர்களும் அச்சுறுத்தப்பட்டனர். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மணிப்பூர் மாநிலங்களிலும் பழங்குடியின கிறிஸ்தவர்கள் மீது தொடர் தாக்குதல்களும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து அகதிகளாக நிற்கின்றனர். தங்களின் சொந்த மண்ணிலேயே அநியாயமாக வெறுத்து ஒதுக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்படும் இந்த தேவ பிள்ளைகளுக்காக நாம் கர்த்தரின் சமூகத்தில் நிற்க வேண்டிய தருணம் இது. வேதம் நமக்கு நினைவூட்டுகிறது, நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 13:3. அநீதியையும் துன்புறுத்தலையும் சந்திக்கும் விசுவாசிகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசுவே, சிறையில் உள்ள விசுவாசிகளுக்கும் பயத்தில் வாழும் குடும்பங்களுக்கும் உம்முடைய தெய்வீக பாதுகாப்பையும் தைரியத்தையும் தந்தருளும். அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க உம் பரிசுத்த ஆவியால் நிரப்பும். ஆமேன். இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமேன்.